இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரணலகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். மாயை இன்பம் பண ஆசை எந்தனை வளைந்தோராய் உம்மில் கொண்ட எந்த அன்பை நீக்க முயன்றான். மாயை இன்பம் பண ஆசை எந்தனை வளைந்தோராய் உம்மில் கொண்ட எந்த அன்பை நீக்க முயன்றான். பூரணலகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். லோக சுக மேன்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தான், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தான். லோக சுக மேன்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தான், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தான். பூரணலகுள்ளவரை பூவில் எந்த வாழ்க்கையதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. பூரணலகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். அனுதினமும் தினமும் ஆண்டவரே உண்மையில் நான் வளர்ந்திடவே உம்முடைய அனுக்கிரகம் உம்முடைய கிருபை தாரும் ஆண்டவரே. என்னால் ஒன்றும் கூடாதையா, ஆனால் எல்லாம் உம்மால் கூடும். அப்படியே நாம் அறிக்கையிட்டு இந்த பாடலை நாம் பாடலாம். ஆண்டவருக்குள்ளாய் வளருவதற்கு, அவருக்குள் வளருவதற்கு நம்முடைய ஞானமோ கல்வியோ செல்வமோ எதுவுமே உதவாது, எல்லாம் குப்பை. நம்முடைய நீதி நியாயங்கள் பரிசுத்தம் கூட எல்லாமே ஒன்றுக்கும் உதவாது. ஆம், அதை உணர்ந்து ஆண்டவரே உங்கள் வளரும்படிக்கு நீங்கள் எனக்கு அனுக்கிரகம் செய்யுங்க, இந்த கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. அப்படியா நாம் உணர்ந்து ஒரு ஆதங்கத்தோடு ஒரு ஏக்கத்தோடு இந்த பாடலை நாம் பாடலாம். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என் ஞானம் கல்வி செல்வங்கள் யாவும் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் ஞானம் கல்வி செல்வங்கள் யாவும் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் நீதி நியாயம் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தே என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திட
அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே, அவனியில் உமக்காய் உழைத்திடவே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே, அவனியில் உமக்காய் உழைத்திடவே. அர்ப்பணிக்கின்றேன் என்னை இன்றே ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அர்ப்பணிக்கின்றேன் என்னை இன்றே ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே, உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே, உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே, உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. நம்ம அப்படியே நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேவனே, இந்த நாளை எங்களுக்கு கொடுத்த தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உங்களுடைய சமூகத்தில் எங்களை பல இடங்களிலிருந்து எங்களை ஒன்று கூட பண்ணியிருக்கிறீங்க. உங்களுடைய சமூகத்தில் எங்களை அமர பண்ணியிருக்கிறீங்களே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உங்களுடைய இப்படியாக எங்களை கூடி உண்மை தியானிக்கும்படிக்கு, உம்மோடு உருவாடும்படிக்கு எங்களுக்கு கொடுத்த அந்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை இன்னுமாய் குடமிட்டு சுத்த பொன்னாய் விளங்கு செய்யும்படிக்காய் இந்த பூமியிலே எங்களை ஒரு பரிசுத்தவான்களாய், பரிசுத்த வாட்டிகளாய், சம்பூர்ணமுள்ளவர்களாய், பரிபூர்ணம் அடைகிறவர்களாய் எங்களை மாற்றும்படிக்காய், உடைய சித்தம் செய்கிறவர்களாய் எங்களை மாற்றும்படிக்காய் எங்களை நீ மாற்றிக்கொண்டிருக்கிறக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை உடையாய் அன்பு கூர்ந்து இரக்கமாயிருந்து கிருபையாயிருந்து எங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து எங்களை நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனி நினைக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஐயா ஒவ்வொருவரும் கண்களில் நாங்கள் ஐயா மண்ணென்று நினைவுறும்படிக்கு இருந்தாலும் எங்களை ஒரு பொருட்டாய் எண்ணி எங்களை ஆண்டவரே உடைய பிள்ளைகளாய் வைத்து எங்களை ஆதரித்து எங்களை பராமரித்து எங்கள் புத்தி சொல்லி போதித்து உடைய அன்பிலே அப்பா உடைய வெளிச்சத்தின் பாதையில் எங்களை நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி இந்த வேளையில் உடைய சமூகத்தை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசும்படிக்காக நாங்கள் கேட்கிறோம் அப்பா. நாங்கள் எங்களை தாழ்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய இருதயங்கள் எங்களுடைய முகங்கள் எல்லாம் உண்மை நோக்கி பரத்தை நோக்கி இருக்கட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் எனக்கு ஒரு ஆச்சரியமாகவும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறதுமான ஒரு நாளாக இருக்கிறது. ஏனென்றால் நம்மில் அநேகர் ஆங்காங்கே எங்கேயோ ஒரு இடத்துல நாம் இருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய இருப்பிடத்தை நாம் வெளியே காண்பிக்க முடியாத ஒரு சூழலில் கூட இருக்கலாம். நம்முடைய வீடியோவை ஆன் பண்ண முடியாத ஒரு சூழலில் நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். இல்லை என்றால் அங்கே இங்கே இந்தியாவில் ஒரு தென்கோடி கரையிலே நாம் இருக்கிறோம். நீங்கள் வெவ்வேறு இந்த உலகத்தின் பல நாடுகளிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஆச்சரியமும் உற்சாகமும் என்னவென்றால், நாம் அனைவருமே ஒன்றை நம்முடைய மனதில் வைத்து அதற்காக நம்மையே நாம் அர்ப்பணித்து விட்டோம். ஆகவே நம்முடைய சூழ்நிலைகளோ இல்லை என்றால் நம்முடைய மற்ற காரணங்களோ அது எனக்கு ஒரு எக்ஸ்கியூஸாக அது இல்லை. எப்படிப்பட்ட இடங்களில் இருந்தாலும் நான் எதற்காக நான் என்னை அர்ப்பணித்திருக்கிறேனோ அதை நான் நிறைவேற்றுவதற்கு, அதை செய்வதற்கு தான் பல முயற்சிகளை நான் செய்கிறேன் ஒழிய அதை நான் காரணமாக காட்டி வாய்தான் வாங்குவதற்காக அல்ல. அப்படி இல்லை. அதுதான் இந்த நாளிலே எனக்கு அது உற்சாகத்தை கொடுக்கிறது சகோதர சகோதரிகளே. அதுதான் இந்த நாளின் நம்முடைய
தியானிக்கக்கூடிய தியானத்தின் ஒரு கருப்பொருளாகவும் அதுதான் இன்றைக்கு இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, நாம் ஒருவேளை ஒரு ஆரம்ப நிலை விசுவாசிகளாக இருக்கலாம், இல்லையென்றால் சில ஆண்டுகள் வளர்ந்த ஒரு விசுவாசிகளாக இருக்கலாம். ஆனால் பல பேர் நாம் தேவனுடைய வார்த்தையை தீர்க்கமாய் தியானிக்கிறவர்களாகவும் தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்களாகவும் மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறவர்களாகவும் நாம் இருக்கிறோம். அநேகர் வெறுமே நான் இவ்வாறு தான் நினைக்கிறேன், ஆரம்ப நிலையில் உள்ள பிள்ளைகள் அல்ல, அநேகர் வளர்ந்திருக்கிறோம், இல்லை என்றால் அதனை நோக்கி நாம் பயணித்து கொண்டு இருக்கிறோம். அநேகர் மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற ஊழியங்களிலேயும் இருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, ஆகவே இந்த நாளுடைய தியானம் வெறுமனே நான் ஒரு செய்தியை இல்லை என்றால் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கவும் இன்னொருவர் கேட்கவுமாக அல்ல, நாம் ஒரு பகுதியை தியானிக்கலாம் என்று இருக்கிறேன். அதை அடைந்தவனாக நான் இந்த நாளிலே பேசாமல் தேவனுடைய வார்த்தை விதமாய் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதே நம்முடைய காரியங்கள் என்ன என்பதை ஒட்டுமொத்தமாய் நாம் அனைவரும் அதை தியானிக்கும்படியாகத்தான் இந்த நாளிலே நான் விருப்பப்படுகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 6வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 6வது அதிகாரம். பரிட்சயமான ஒரு சம்பவங்களையோ இல்லை என்றால் வார்த்தைகளையோ வசனங்களையோ நாம் பார்க்க போகிறோம். ஆனால் அவைகளிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்பதைத்தான் இந்த நாளிலேயே நாம் பார்க்கிறோம். ஆகவே அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்துக்கு நாம் எல்லோரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆரம்பகால ஊழியங்கள், ஆரம்பகால சபை கூடுகை அப்படி இருக்கிற நாட்களிலே முதல் வசனம் 2வது வசனம், சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். 2 விதமான மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒருவர் புறக்கணிக்கப்படுவதாகவும் இன்னொருவர் மேலோங்கி நிற்பதாகவும் அவருடைய ஆதங்கமும் இல்லை என்றால் குற்றச்சாட்டாக அது இருக்கிறது. அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, அப்போஸ்தலர்கள் அவர்கள் சீஷர் கூட்டத்தை வரவழைத்து இவ்வாறு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல என்று சொல்கிறார்கள். நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. ஆங்கிலத்தில் இன்னும் சற்று விளக்கமாய், இட் இஸ் நாட் டிசைரபிள் ஃபார் அஸ் டு நெக்லெக்ட் த வேர்ட் ஆஃப் காட் இன் ஆர்டர் டு சர்வ் டேபிள்ஸ். நெக்லெக்ட், தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதையோ அதை போதிக்கிறதோ கொஞ்சம் புறக்கணித்து விட்டு, இல்லை என்றால் அது சாதாரணமாக எடுத்து விட்டு நாங்கள் பந்தி விசாரிப்பது அது எங்களுக்கு தகுதி இல்லை என்று சொல்கிறார்கள். பாருங்கள், அவருடைய கமிட்மெண்ட், அவருடைய டிவோஷன் பாருங்கள். பந்தி விசாரணை, சபையில் இருக்கிற காரியங்கள், அவருடைய வழக்கு வியாஜ்யங்கள், இதெல்லாம் யார் அதை தீர்க்க முடியும்? அந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும், அதன் காரியங்களை செய்ய முடியும்? அப்போஸ்தலர்கள் தான். அவர்கள் தான் அதற்கு முடிவெடுக்க வேண்டும். இப்போ பந்தி விசாரணை செய்கிற காரியம் வெறும் வெளியேற புறமான ஒரு காரியமாக இல்லை, அது சபைக்கு செய்யப்பட வேண்டிய ஒரு வேலை, அது ஒரு ஊழியம். சபையிலே வருகிறவர்கள் சகோதரர்களுடைய அவரை விசாரிக்கிற ஒரு காரியம், அது தேவனுக்கு அடுத்த காரியம்தானே. அது அப்படி இருந்தாலும் கூட தங்களுடைய இருதயத்தை இந்த வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலிருந்து அவருடைய சிந்தனை முழுவதுமாய் எதை ஆக்கிரமித்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். வேத வசனம் அது அவருடைய சிந்தனைகளை ஆக்கிரமித்து கொள்ள வேண்டும். அதுதான் அவர்களை வழிநடத்தி சொல்கிற, முன்னே செல்கிற ஒரு காரியமாக இருக்க வேண்டும். மற்றவர்களெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்று நினைக்கிறார்கள். அவைகளெல்லாம்
தங்களுடைய கவன சிதறல்களை உண்டாக்கும் என்றுதான் அப்போஸ்தலர் இருந்தார்கள். ஆகவே நாங்கள் அதை செய்ய விரும்பவில்லை. அதற்கு ஒரு விடையை, தீர்வை காண்பிக்கிறார்கள். ஆனால் அதை தாங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை நான் வாசித்த பொழுது அது நானாயிருந்தாலும் சரி, இங்கே இருக்கிற அநேகர் தேவனுடைய வார்த்தைகளோ இல்லைண்டா தேவனுடைய ஊழியங்களிலோ பங்கெடுக்கிறவர்கள், அதில் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறவர்கள், பொறுப்பு எடுக்கிறவர்கள், நாம் எதை பின்பற்றப் போகிறோம், எதை பின்பற்ற வேண்டும்? அப்போஸ்தலர்கள் தாங்கள் முழுமையாய் தங்களுடைய கடமை, வேதத்துக்கு அடுத்த தேவனுக்கு அடுத்த அந்த காரியத்தை சிதற பண்ணுகிற எதிலேயும், அது தேவனுடைய அன்றாட விசாரணை ஊழியங்கள், புறமான காரியங்கள் இருந்தாலும் தங்களுடைய இருதயத்தை அதற்கு கொடுக்க விரும்பவில்லை. அப்படி என்றால் அவருடைய மனதிலே தேவனுடைய வார்த்தைகள் தவிர, அந்த தேவனுக்கு அடுத்த அந்த ஊழியத்தை தவிர, வார்த்தையின் ஊழியத்தை தவிர வேறு ஒன்றினாலும் தங்களுடைய இருதயத்தை நிரப்ப அவர்கள் விரும்பவில்லை. அதுதான் என்னுடைய சிந்தனைகளை தேவன் எனக்கு உணர்த்தின காரியம். அதை வேறு எதுவும் அதை நிரப்ப முடியாது. நம்முடைய கமிட்மெண்ட், நம்முடைய டிவோஷன், என்னுடைய இருதயத்தில், என்னுடைய சிந்தையில் எதை நிரம்பி இருக்க வேண்டும்? அநேக நேரம் நாம் கேள்விப்படுகிறது போல, அது ஒருவேளை அது லீகலாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும், எல்லோரும் செய்கிற காரியம்தான், அதில் தவறில்லை என்பது போன்ற விஷயங்களில் கூட அது என்னுடைய இருதயத்தை ஆக்கிரமித்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் நம்மளுடைய பாடல் பாடணுமே, மண்ணுக்காக நான் மாணிக்கத்தை விட்டு விட மாட்டேன். அந்த பாடல் பாடும் பொழுது எனக்கு நினைவுக்கு வந்தது. முழுமையாய் அந்த மண் நமக்கு தேவைதான். அநேக நேரங்களிலே இந்த மண்ணிலே தான் நாம் வாழுகிறோம், மண்ணிலே தான் ஜீவிக்கிறோம். அந்த மண்ணிலிருந்து தான் நம்முடைய பிழைப்புக்கு அடுத்த காரியங்கள், வாழ்வாதாரங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த மண்ணைக்காக நான் எதை விட மாட்டேன், மாணிக்கத்தை விட்டு விட மாட்டேன் என்று சொல்கிற அந்த பாடல், இந்த நாம் இன்றைக்கு தியானிக்கிற அந்த தியானத்தையும் நான் அதையும் நான் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, என்னுடைய இருதயம், என்னுடைய சிந்தனைகள் அது வேறு எதுவினாலும் அது ஆக்கிரமிக்கப்படக்கூடாது. ஆண்டவரே, நான் உனக்காக நாங்கள் இருக்க வேண்டும். எங்களுடைய சிந்தனைகள் ஏன் அது அப்படி இருக்க வேண்டும்? நான் 2 வசனங்களை நான் ஒப்பிட்டு பார்க்கும்படியாக சொல்கிறேன். 2 பேதுருவின் புத்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனத்திலே இப்படி ஒரு வசனத்தை பார்க்கிறோம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாக இருக்கும். ஏனென்றால் இவர்கள் தேவனுடைய விடுதலையை அனுபவித்தவர்கள், ஆனால் மறுபடியும் திரும்பி அதில் சிக்கிக்கொண்டார்கள் என்று. சரி, இதே போல இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். மத்தேயு 12வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 43, 44வது வசனங்கள். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், அப்படி என்றால் ஒருவன் ஏதோ ஒன்று அடிமைப்பட்டிருந்தவன், தேவனுடைய வழிகளை அறியாதவன், அவன் அந்த அசுத்த ஆவிலிருந்து விடுதலை பெற்றுவிட்டான். அந்த அசுத்த ஆவிகள் அவனை விட்டு போய்விட்டது. இல்லை என்றால் அந்த பழக்க வழக்கங்கள், தீய சுபாவங்கள், இவைகளிலிருந்தெல்லாம் அவன் விடுதலை அவன் பெற்றிருக்கிறான். இப்பொழுது சில நாட்கள் கழித்து, இல்லைன்னா சில மாதங்கள் கழித்து, சில வருடங்கள் கழித்து 44வது வசனத்திலே நான் விட்டு வந்த என் வீட்டிற்கு திரும்பி போவேன் என்று நினைக்கிறது. நம்மிடத்திலிருந்து போன அந்த சுபாவங்கள், அந்த அசுத்த அன்கிளீன் ஸ்பிரிட், அசுத்த ஆவி,
அது சில நாட்களிலோ சில மாதங்களிலோ மறுபடியும் நான் விட்டு வந்த அந்த வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று நினைத்து அது வருகிறது. அப்போ வரும்பொழுது அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாய் இருக்கிறது, அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டு இருக்கிறது, எது ஒன்றாலும் நிரப்பப்படவில்லை, அது எம்டியாக இருக்கிறது, வெறுமையாக இருக்கிறது. சரி, இவர்கள் விடுதலை பெற்றவர்கள் தான். சில நாள் கழித்து அவருடைய நிலைமை இப்படியாக இருக்கிறது. வந்து பார்க்கும் பொழுது அப்படி என்றால் திரும்பவும் அதை எட்டி பார்க்கிறது. அசுத்தாவி தன் விட்டு வந்த இடத்திற்கு நான் போவேன், ஏன்னா எங்கேயோ போய்விட்டேன், ஆனால் அங்கெல்லாம் எனக்கு சரியான இடமில்லை, ஆகவே மறுபடியுமாக நான் வருவேன், விட்டு வந்த இடத்திற்கு நான் வருவேன் என்று வரும்பொழுது எங்கே அதற்கு வரவேற்பு அளிப்பது போல அந்த காட்சி இருக்கிறது. உடனே அது என்ன நினைக்கிறது என்றால், நான் போய் இன்னும் கொடிதான பிசாசுகளை 7 ஆவிகளை நான் கொண்டு வந்து அங்கே நான் குடியிருப்பேன் என்று சொல்கிறது. அதுக்கப்புறம் பாருங்கள், அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும். இப்போ இந்த வார்த்தையை 2 பேதுருவில் நான் பார்க்கிற அந்த வார்த்தையோடு ஒப்பிட்டு பாருங்கள். அவன் மறுபடியுமாக தான் விட்டு வந்த பாவத்திலே மறுபடியுமாக சிக்கிக்கொண்டான். ஆகவே அவனுடைய முன்னிலைமை கேடுள்ளதாய், முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை கேடுள்ளதாய் இருக்குதுன்னு சொன்னாரே. அப்போது எப்பொழுது அது சம்பவிக்கிறது? இந்த வசனத்தின்படி, மத்தேயுடைய வசனத்தின்படி அது எம்டியாக நிரப்பப்படாமல் இருக்கும் பொழுது அதிக கேடானது ஒன்று நடக்கிறது. நான் ஒரு பார்ஷியலாக, ஒரு பகுதியாக நான் என் இருதயத்தை நான் கொடுக்க முடியாது. இல்லை என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நான் எதுவால் நிரப்பப்பட வேண்டுமோ அதுவால் நிரப்பப்படாமல் விட்டு வந்தால் என்ற நிலைமை என்ன ஆகும்? சகோதர சகோதரிகளே, ஆகவே மறுபடியுமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு நாம் போவோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6வது அதிகாரத்துக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கை 6வது அதிகாரத்தில் மறுபடியுமாக 4வது வசனத்தில் அவர்கள் என்ன சொல்கிறார் பாருங்கள். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். நாங்கள் வேறு எதற்கும் இடம் கொடுக்க மாட்டோம். நாங்கள் எங்களையே முழுமையாக தேவனோடு உறவாடுவதிலேயும் தேவனுடைய வார்த்தைகளை போதிப்பதிலேயும் நாங்கள் கருத்தாக இருப்போம். வேறு எந்த காரியங்களினாலும் எங்களுடைய இருதயத்தை நாங்கள் நிரப்ப விரும்பவில்லை. இதே பகுதியில் இன்னொரு வசனத்தையும் நாங்கள் பார்த்து விடலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில். இவைகளையெல்லாம் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் இன்னும் கொஞ்சம் உணர்வடையலாம். நாம் எதை சொல்ல வருகிறோமோ அதை இன்னும் ஆழமாய் நாம் அறிந்து கொள்ளலாம். 6ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 45வது வசனத்தில், நல்ல மனுஷன் தன் இருதயம் ஆகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து கொடுக்கிறான். அது பொல்லாததாக இருக்கிறது, இல்லை என்றால் நல்லதாக இருக்கிறது. அவைகளிலிருந்து எதனால் நிரப்பப்பட்டிருக்கிறானோ அதை என்ன செய்கிறான், அவன் சொல்கிறான். ஆகவே அதுக்கு கடைசியில் பாருங்க, இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். அப்போ பொல்லாததாக இருந்தாலும் அது அவனை இணைச்சி விடுகிறது, நிரப்பி விடுகிறது. நல்லதாக இருக்குமென்றால் நான் அதனால் நிரப்பப்பட வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய வார்த்தைகளினால் நான் நிரப்பப்பட வேண்டும். அதை என்ன செய்ய முடியாது, எம்டியாக விட முடியாது, பார்ஷியலாக அதை நான் விட முடியாது, விடக்கூடாது. நான் எப்பொழுதெல்லாம் நான் பகுதி நேரமாக தேவனுடைய வார்த்தைகளை நான் வைத்திருக்கிறேனோ அப்பொழுது நான் பேசும்பொழுது நான் எதனாலே வேறு எதுனால் இருப்பேன் என்றால், உதாரணமாக ஒருவேளை நான் அரசியலிலே தீவிரமாய் நான் அதை ஃபாலோ பண்ணி கொண்டே இருக்கிறேன் அப்படி என்றால், அரசியலில் உள்ள விஷயங்கள் என் இருதயத்தை ஆக்கிரமிக்கும் என்றால், என்னுடைய அன்றாட சம்பாஷணையிலே பரிமாற்றங்களிலே எது வந்து கொண்டே இருக்கும், அரசியல் காரியங்கள் வந்து கொண்டே இருக்கும். இல்லைன்னா உலகத்துக்குரிய பொருளை சம்பாதிக்கிற
ஒரு காரியமாக இருக்கும் என்றால், அது செயலானாலும் சரி, சிந்தனையானாலும் சரி, பொருளை சம்பாதிக்க வேண்டும், பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பது நான் என்னுடைய சிந்தனைகளிலே நிரப்பியிருக்கும் என்றால், என்னுடைய சம்பாஷணையிலேயும் எதுதான் வரும். நான் மற்றவர்களுக்கு நான் எதை அளிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அப்பொழுது இவைகள் தான் முன்னோடியாக அது வந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் என் இருதயம் அவைகள் நான் நிறைந்திருக்கிறது, வேறொன்றும் இல்லை. என்னுடைய இருதயம் அவைகள் நான் நிறைந்திருக்கிறது. அப்படி என்றால் அன்றாட வாழ்க்கையில் என்னுடைய வாயிலிருந்து தேவனுக்கு அடுத்த காரியங்கள் சரளமாய் சுலபமாய் வரவில்லை என்றால், தேவனுடைய அடுத்த காரியங்கள்லாம் என் இருதயம் மனுஷவில்லை, நிரப்பப்படவில்லை. நான் உணவடைந்த ஆண்டவரே, நான் என்னுடைய ஹாபியாக இருக்கலாம், என்னுடைய பொழுதுபோக்காக இருக்கலாம், என்னுடைய ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், என்னுடைய சரீரத்தை நான் கட்டுப்பாடாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை செய்யலாம். என்னுடைய பொழுதுபோக்குக்காக நான் ஒன்று செய்யலாம். ஏனென்றால் ஏதோ ஒன்றில் நான் விருப்பமுள்ளவனாக இருந்தால் அது என்னை எடுத்துக்கலாம். அது ஒரு மியூசிக்காக இருக்கலாம். இல்லைன்றால் எனக்கென்று விருப்பம், நான் சாப்பிடுகிற ஒரு உணவு பிரியனாக இருந்தால் அது, நான் ஒரு தூக்க பிரியனாக இருந்தால் அது, ஏதோ ஒன்று நான் நிரப்பப்பட்டு விடுகிறேன். ஆகவே அவைகள் தான் என்னிடத்திலிருந்து வருகிறது. உணவு பிரியனாக இருக்கிற ஒரு மனுஷனத்திலே நாம் சம்பாஷணை வைக்கும் பொழுது எது கிடைக்கும், எந்த கடையில் எது சிறந்தது, எது நன்றாக இருக்கும், அவைகள் தானாகவே வந்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தை வரும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆகவே இந்த வசனத்தை பாருங்கள், அது வெவ்வேறு சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு அது வெவ்வேறு பிரச்சனையாக இருக்கலாம். அவருடைய இருதயங்கள் எவைகள்லாம் நிரப்பப்பட்டிருக்கிறார்களோ அவைகள் தான் வெளியே வரும். ஆகவே அப்போஸ்தலர்கள், நாங்கள் அதை செய்ய மாட்டோம், நாங்கள் முழுவதுமாய் ஜெபம் பண்ணுவதிலே தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியங்களில் நாம் இடைவிடாமல் தரித்திருப்போம். அந்த வார்த்தைகளை பாருங்கள், இடைவிடாமல் தரித்திருப்போம். அதற்கு வேறு என்ன இடைச்செருகளை நான் கொடுக்க முடியாது என்பது பொறுப்புள்ள சகோதரர்களாக இருக்கிறவர்கள் நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறார். ஆண்டவரே, அவ்வளவு டிவோட்டடாக முழுமையாய் எங்களை அர்ப்பணித்தவர்களாக இருந்தால் அது எவ்வளவு மேன்மையாக இருக்கும். சரி, இப்பொழுது இந்த பந்தி விசாரிப்பு காரியங்களுக்கு இன்னொரு சகோதரர்களை நாம் தேர்வு செய்வோம் என்று சொல்கிறார்கள். அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன், மினிமம் குவாலிஃபிகேஷன் இது இருக்க வேண்டும். அது குறைந்தபட்ச தகுதி. இப்படி இருந்தால் நீங்கள் இதற்கு தேர்வு செய்யலாம் என்று அவர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? 5வது வசனத்திலே பந்தி விசாரிப்புக்காக அவர்கள் தேர்வு செய்கிறார்கள். 3வது வசனத்திலே பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றவர்களை நீங்கள் என்ன செய்யுங்கள், தேர்வு செய்யுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் இந்த வேலையில் செய்யட்டும். அப்போ பந்தி விசாரிப்புக்கார செய்வதற்கு யாரைத்தான் அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள்? பரிசுத்த ஆவியினால் நிரம்ப மனுஷன், ஞானத்தினால் நிரம்பின ஒரு மனுஷன். இந்த ரெண்டும் நிரம்பும் பொழுது அவன் நிச்சயமாக அவன் சகோதரர்களாலே நற்சாட்சி பெற்றவனாய்த்தான் நினைச்சுவான் இருப்பான். அப்போ இவைகளால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன். அப்போ பந்தி விசாரிப்பு செய்கிற ஒரு ஊழியத்தை கூட நான் சாதாரண ஒரு மனுஷனுக்கு கொடுக்க முடியாது. அப்படித்தான் ஆதி சபையிலே அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நினைத்து 7 பேரை தேர்ந்தெடுங்கள் என்று சொல்லும் பொழுது அவருடைய சிந்தனையிலே முதலாவது ஒரு மனுஷனைத்தான், ஒரு சகோதரன் தான் அவர்களுக்கு வருகிறது. அது 5வது வசனத்திலே, அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவான். முதல்ல யாருடைய பெயர் அவர்களுக்கு நினைவு வருகிறது என்றால் ஸ்தேவானுடைய பெயர் தான் நினைவுக்கு வருகிறது. அவன் ஸ்தேவான் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன்? அவன் ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன், ஞானத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன். அவன் எந்த காரியத்தை செய்தாலும் ஞானமாய் செய்யக்கூடியவன். ஏன்? அவன் ஞானத்தின் ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன்.
மேற்கொண்டு அந்த நான் ஒரு உதாரணமாக சேவான எடுக்கிறேன். இந்த தொடர்ச்சியாக 8வது வசனத்தை பாருங்கள். அவர் 7 பேரை தேர்வு செய்கிறார்கள். அப்பொழுது அப்போஸ்தலர்கள் அவர்களை கைகளை வைத்து அந்த பந்து விசாரிப்பு பொறுப்பாயிருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். ஆனால் ஸ்தேவன் பந்து விசாரிப்பு நமக்கு கொடுத்தாயிற்று என்று அதை மாத்திரம் செய்யவில்லை. அவன் ஒன்றினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கிறான். அது 8வது வசனத்தில் பாருங்கள். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய், அப்போ பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவன், ஞானத்தினால் நிறைந்தவன். இப்பொழுது பிராக்டிக்கலாக அவன் வரும்பொழுது அவன் ஒன்றை செய்வதற்கு விசுவாசம் நிறைந்தவனாக இருக்கிறான். அதற்கு அவன் பலனுள்ளவனமாயும் இருக்கிறான். எவ்வளவு நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது. அது நம்மை முன்னோக்கி இழுத்து செல்கிறது. ஆண்டவரே, சபையில் நாங்கள் எந்த ஒரு பொறுப்பில் இருந்தாலும் நாங்கள் இந்த 4 காரியங்களால் நிரப்பப்பட்டிருக்க முடியும். அப்போஸ்தலர்கள் அவர்கள் அந்த ஊழியத்தை இதை கூட செய்யவில்லை என்று சொல்கிறார்கள், செய்ய மாட்டோம் என்று சொல்கிறார்கள். வாய் விரிக்கிறது, 2 சமையல் காரியங்களை பார்ப்பது, சேர்களை எல்லாம் ஒழுங்கு வைக்கிறது, ஃப்ளோரை மாப் பண்ணுறது, அப்படி நமக்கென்று ஒரு கட்டடம் இருக்கும் என்றால் பல காரியங்களை நாம் செய்கிறோம். இந்த ஜூம் மீட்டிங்கிற்கு சிலர் பொறுப்பெடுத்திருக்கிறோம். அந்த நெட்வொர்க்கிங்காக பல பொறுப்புகளை நீங்கள் செய்கிறீர்கள். இவைகளெல்லாம் சபை நிமித்தமாக நாம் செய்கிறோம், ஒரு கூடுகைக்காக. ஆனால் இவைகளிலேயும் நான் எப்படி செய்ய முடியும்? சாதாரணமாய் செய்ய முடியும். ஆனால் அப்போஸ்தலனாகிய ஸ்தேவானை போல நான் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாயும் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் எதை செய்தாலும் அது நமக்கு ஒரு சவாலாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அவன் சாதாரண மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்படியாக அல்ல. அவன் ஒரு 7 பேர்லேயும் அவன் தனித்து நிற்கிறான், மேலோங்கி நிற்கிறான், சிறந்து நிற்கிறான். அப்படி என்றால் நமக்கு எவ்வளவு அது உணர்வையும் நம்முடைய கமிட்மெண்ட்டை அதை மறுபரிசீலனை செய்யும்படியாக அது வருகிறது. சகோதரர்களே, இந்த மனுஷன் இப்படி இருக்கிற ஒரு சகோதரன், அவன் எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் அவனை எதிர்க்க முடியாது. 8ஆம் 10வது வசனத்தில் பாருங்கள். அநேகர் அவனுடைய ஊழியத்திலே அநேகர் எதிர்க்கிறார்கள், அவனுக்கு விரோதமாய் ஸ்தேவானுக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். ஆனால் அவர்கள் மத்தியில் ஸ்தேவான் பேசும்பொழுது அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. 2 விஷயங்களை பாருங்கள். அவன் பேசும்பொழுதும் அவன் ஞானத்தினால் நிறைந்தவனாக இருக்கிறான். அதே நேரத்தில் அவன் பேசும்பொழுதே உள்ள அந்த ஆவி, அதை அவர்களால் எதிர்த்து நிற்க முடியவில்லை. வார்த்தைகளை கூட எதிர்த்து விடலாம், ஆனால் அந்த ஸ்பிரிட் அவன் கொண்டு வருகிற ஆவியை எதிர்க்க முடியவில்லை. ஆகவே வார்த்தைக்கு வார்த்தை வைத்து அவர்கள் மோதிக்கொள்ளலாம் என்று நினைத்தால் கூட அவர்களால் அந்த ஆவியை எதிர்க்க முடியவில்லை. அவன் அத்தாரிட்டி, விசுவாசம் நிறைந்தவனாக இருக்கிறான். சகோதர சகோதரிகளே, இவைகளெல்லாம் நம்மை உணர்வடையாக இருக்கிறான். நான் இதை அடைந்து விட்டேன் என்பதற்காக நான் பேசவில்லை. அவைகளெல்லாம் நமக்கு மிகவும் வெகு தூரம். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் நிகழ்வுகளிலே, வாழ்க்கை முறைகளிலே, என்னுடைய பழக்க வழக்கங்களிலே, என்னுடைய ஹேபிட், என்னுடைய கலாச்சாரத்தில் அவைகள் எது மேலோங்கி நிற்கிறது? என்னுடைய கமிட்மெண்ட் டு த லார்ட், என்னுடைய டிவோஷன் டு ஹிம், அது மேலோங்கி நிற்க வேண்டுமா ஆண்டவரே? வேறு எதெல்லாம் இந்த என்னுடைய வாழ்வதற்காக, என்னுடைய குடும்பத்துக்காக நாங்கள் செய்கிற காரியங்கள், அவைகளெல்லாம் நான் செய்கிறேன். பொறுப்புள்ளவனாக, நான் பொறுப்பற்றவனாக இருக்க விரும்பவில்லை, சோம்பேறியாய் நான் இருக்க விரும்பவில்லை. ஆனால் நான் செய்கிற காரியங்களில் எது மேலோங்கி நிற்கிறது? அவர்கள் எதிர்த்து நிற்க முடியவில்லை. பொய் சாட்சிகளை அவர்களுக்கு முன்பாக நிறுத்துகிறார்கள்.
அவரை இழுத்துச் செல்கிறார்கள். தே டிராக்ட் ஹிம் என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது. அவனை இழுத்துச் செல்கிறார், சேவானை இழுத்துச் செல்கிறார்கள். பொய் சாட்சிகளை நிறுத்தி அவருக்கு முன்பாக அவர்கள் பேசுகிறார்கள். இவைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே சேவானை எல்லாரும் பார்க்கிறார்கள். அவருடைய பார்வையில் வேற எங்கும் திரும்பவில்லை. ஜனங்களுடைய பார்வைகள் சேவானையே பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவனுடைய முகமோ தேவதூதனுடைய முகத்தை போல இருக்கிறது. எதனையுமே சலனப்படவில்லை. அதனால் அவன் அதைரியப்படவில்லை. எவ்வளவு பாருங்கள், அவனால் அவன் பயப்படவில்லை, அதைரியப்படவில்லை. அவனுடைய முகங்கள் இந்த காரியங்களினாலே கொஞ்சம் கூட தாக்கம் இல்லை. அவனுடைய முகம் ஒரு தேவதூதனை போல முகம் போலவே இருக்கிறது. விளைவு 7ஆம் அதிகாரம் 55வது வசனத்தை பாருங்கள். அவன் 7ஆம் அதிகாரம் முழுவதும் தேவனுடைய வார்த்தைகளை முழுமையாய் கற்ற ஒரு மனுஷனாய் அவன் மோசேயுடைய ஆகமங்களிலிருந்து ஒவ்வொன்றாய் எடுத்து சொல்கிறான். முழுமையாய் நம்ம பழைய அத்தியாயங்கள், மோசேயுடைய ஆகமங்கள் அவர் அத்தனையும் அவன் கற்று அதை ஒரு இரத்தின சுருக்கமாய் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லிவிட்டான். அப்படி என்றால் அவனுடைய பிரசங்கத்தில் எவ்வளவு அந்த வார்த்தைகளும் அந்த காரியங்களும் நினைவிலே இருந்து மேலோங்கி இருந்தால் அது நடக்கும். முடிவை பாருங்கள். 60வது வசனத்தில் ஒரு முதல் இரத்த சாட்சியாய் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும். 7:55 பாருங்கள். 7:55 அவன் எதனால் நிரப்பப்பட்டான்னு பாருங்கள். இவன் முடிவு கடைசியிலே பார்க்கிறோம். ஆனால் அதற்கு முன்பாக அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் பார்க்கிறான். இவ்வளவு சூழல்கள் இருக்கிறது. அத்துணைக்கு மத்தியிலே அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்த ஒரு மனுஷனாய் அவன் பரலோகத்தை பார்க்க, தேவனுடைய வனத்தை எண்ணாந்து பார்த்து, தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது மாசத்தில் இயேசுவான நிற்கிறதையும் பார்க்கிறான். ஜனங்கள் அவனை பார்க்கும் பொழுது அவன் தேவதூதன் போல இருக்கிறது. அவனுடைய பார்வை பரத்தை பார்த்ததாக இருக்கிறது. பரலோகத்தில் அவன் இயேசுவானவர் அங்கே நிற்கிறதை அவன் பார்க்கிறான். எப்படி, எந்த சூழ்நிலையிலே பார்க்கிறான்? அவனுடைய இருதயம் எதுவால் நிரப்பப்பட்டிருக்கிறது? அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறான். அந்த நிரம்புதல் என்கிற வார்த்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்கள் வேறு எதற்கும் கொஞ்சம் இடத்தை கொடுத்து விட வேண்டாம். முழுமையாக நாங்கள் அவ்வப்பொழுது ஏதோ ஒன்றை இந்த உலகத்திற்காக நாங்கள் இறங்கி சில காரியங்களை செய்யட்டும். ஆனால் என்னுடைய இருதயமோ உமோடு அது ஒட்டி கொண்டு இருக்கட்டும். அவர்களுக்குத்தான் தேவன் பொறுப்புகளை கொடுக்க முடியும். அவர்களை நம்பித்தான் சபையை கொடுக்க முடியும். அவர்களை நம்பித்தான் ஊழியங்களை கொடுக்க முடியும். பழைய உடன்படிக்கையிலே நான் ஒரு உதாரணத்தை நான் காண்பிக்கிறேன். யோசுவா பழைய ஏற்பாட்டில் யாத்ராமுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தை பாருங்கள். யாத்ராகமும் அதை சுருக்கமாக நாம் பார்த்து விடலாம். யாத்ராகமும் 33வது அதிகாரம். யாத்ராகமும் அவன் ஒரு வேலைக்கு சேருகிறான் என்று சொல்லுங்கள். யாத்ராகம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, ஒருவன் தன் சிநேகிதரோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமாய் பேசினார். இப்பொழுது மோசே ஊழியக்காரனாய் அழைக்கப்பட்டு தேவன் அவனுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்து விட்டார். ஒரு கமிஷன், ஒரு பொறுப்பை கொடுத்து இருக்கிறார். அப்படி அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் தேவனோடு பேசுகிற ஒரு மனுஷனாக இருக்கிறான். அவன் பேசிவிட்டு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாய் யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரன், அவனுடைய வேலைக்காரன், மோசேயுடைய வேலைக்காரன், அவன் வேலைக்காக ஒரு வேலை அதில் ஜாயின் பண்ணியிருக்கலாம் இல்லைன்றா அந்த ஆர்வத்தில். ஆனால் அவனுடைய கமிட்மெண்ட் பாருங்கள். அவன் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவன் நினைச்சவில்லை, பிரியவே இல்லை. அவனுடைய மனது அதை விட்டு பிரியவில்லை. மோசையோடு ஒட்டி கொண்டு இருக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய விருப்பம். ஆனால் அவனுடைய வேலைக்காரன் தான். மோசையுடைய வேலைக்காரனாக அவன் ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு அப்போஸ்தலனாக, ஒரு அழைக்கப்பட்ட ஒரு மனுஷனாக அவன் சேரவில்லை. அவன் சாதாரண ஒரு பணிவிடைக்காரன், வேலைக்காரன். தேவன்
அவனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிற மனுஷனாய் என்றோ ஒரு நாட்கள் அவன் தாயின் கற்பத்தில் இருப்பதற்கு முன்பாகவே என்னை தேர்ந்தெடுத்திருப்பார். ஆகவே தான் வருகிறான். ஆனால் எப்படி நடக்கிறது? அவன் ஒரு வேலைக்காரனையாக தான் அதில் சேருகிறான். 11ஆம் அதிகாரம், அதே என்னாகவும் 11வது அதிகாரத்துக்கு நாம் வருவோம். என்னாவது அதிகாரம் அவனுடைய வளர்ச்சி, இல்லை என்றால் அவனுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள். 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் அங்கே அது 11ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தை அவர்கள் 70 பேரை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். 25வது வசனம், கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோடு பேசி அவன் மேல் இருந்த ஆவியை மூப்பராகி அந்த 70 பேரும் வைத்தார். இப்போ ஒரே மனுஷனிடத்திலே அந்த ஆவியை தங்கி இருக்கிறது. தேவன் கொடுத்த பொறுப்பு, தேவனுடைய ஆவியானவன் மோசே. அப்பொழுது அந்த மோசேயுடைய ஆவியை மற்றவர்களுக்கும், ஏனென்றால் ஜனங்கள் பெருகிவிட்டார்கள், சபை பெருகிவிட்டது, ஊழியங்கள் பெருகிவிட்டது. ஆகவே இதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று 70 பேர் மேலே அந்த ஆவியானவர் வந்து இறங்கும் பொழுது இவர் பார்த்து கொண்டிருக்கிறான். அங்கே பாளையத்தில் 2 பேர் தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள் என்று ஒரு பிள்ளையாண்டன் ஓடி வந்து சொன்ன உடனே அவன் வைராக்கியம் கொள்கிறான். என் ஆண்டவனே, என் ஆண்டவனாகிய மோசே. அப்போ மோசே இப்பொழுது அவனுக்கு யாராகத்தான் இருக்கிறார்? அவருடைய முதலாளியாகத்தான் இருக்கிறார், அவருடைய ஆண்டவனாகத்தான் இருக்கிறார். ஆனால் அவன் முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனுஷன். என் ஆண்டவனே மோசே அவர்களை தடை பண்ணும் என்று சொல்கிறான், வைராக்கியம் பாராட்டுகிறான். அப்பொழுது அவனுடைய ப்ரொமோஷன் என்ன? இது வரைக்கும் பணிவிடைக்காரன் இப்போ ஒரு எலிவேஷன், இல்லை என்றால் ஒரு பதவி உயர்வு கிடைத்திருக்கிறது. அவனுடைய மோசேயுடைய வாலிபர்கள், மோசேயுடைய வாலிபர்கள் என்று சில பேர்களை வரும்பொழுது அந்த வாலிபர் கூட்டத்தில் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்றால் அந்த வாலிபர்களை இறக்கி விடலாம் என்றால் அந்த வாலிபர் கூட்டத்தில் யார் வந்து விட்டார்? இந்த யோசுவா வந்து விட்டார். 14வது அதிகாரம் என்னாகும் 14வது அதிகாரத்தில் இப்பொழுது அந்த கானானை உளவு பார்க்க வேண்டும் என்று யாரை அனுப்பலாம் போது அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த 70 பேர் இல்லை, அதுக்கப்புறம் ஒரு 12 பேர். அந்த 12 பேரை அவர்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த 12 பேரில் யாராக வந்து விட்டார்? 2 பேரில் 12 பேரில் ஒரு ஆளாக இந்த யோசுவா வந்து விட்டார். இப்பொழுது அவர்கள் உளவு பார்த்து விட்டு அவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள். வந்த பொழுது 10 பேர் வேறு விதமாக சொல்கிறார்கள். ஆனால் விசுவாசத்தின் அடிப்படையிலையும் நம்பிக்கையோடு சொல்கிறது யார்? அந்த யோசுவா. காலேபுங்கிற பொழுது யோசுவா முன்னே வருகிறார். அந்த அப்போ 12 பேர்லேயும் இந்த 2 பேருடைய பெயர் வெளியே வந்து விடுகிறது. தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவர்கள் அந்த நாட்களில் ஒன்றை ஒரு வைராக்கியம் காட்ட வேண்டுமென்றால், இல்லை என்றால் அப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு அடையாளமாக தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ரெட்டு சாம்பலில் உட்கார்வார்கள். அதுதான் ஒரு அடையாளம். அவர்களுடைய காரியங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ஒரு செயல் வடிவாமுக்கம். அப்படி அவர் முன்னேறுகிறான். தேவனுக்கு என்று வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு மனுஷன். என்னாகமும் 27வது அதிகாரத்தில் இப்பொழுது மோசேயுடைய முடிவின் காலம். மோசேயுடைய வயது ஆகிவிட்டது. இந்த பொறுப்புகளை யாரிடத்திலே கொடுக்கலாம் என்று மோசேயுடைய மனதிலே நினைவுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்பொழுது யோசுவாவை பற்றி அவனுடைய மனதிலே இல்லை, யோசுவாவை பற்றிய நினைவு இல்லை. அவர் 19 வாய் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். 27ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல் இராதபடிக்கு அந்த சபைக்கு முன்பாக போக்குவரத்துமாய் இருக்கும்படிக்கும் அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும் மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகமாக ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்கிறார். அவர்தான் யோசுவாவை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. ஒரு புருஷனை நீர் ஏற்படுத்தும். இதுவரைக்கும் அவர் கூட நிற்கிறது யோசுவா. ஆனால் அவர் பொதுவாக ஒரு புருஷனை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். 18வது வசனத்தில், கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாய் யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல்
கையை வை என்று சொல்கிறார். அவன் மேல் கையை வை. இப்போ இது யாருடைய அங்கீகாரம்? மோசேயுடைய அங்கீகாரம் அல்ல. இப்பொழுது மோசேயுடைய ரெக்கமெண்டேஷனும் அல்ல. மோசேயுடைய அங்கீகாரத்தையுமோ இல்லாட்டி அவருடைய ரெக்கமெண்டேஷனையும் தாண்டி அவர் உண்மையிலே அவர் ரெக்கமெண்ட் பண்ணவும் இல்லை. இப்போ யாருடைய அங்கீகாரத்துக்கு வந்து விட்டார்? தேவனுடைய அங்கீகாரம், தேவனுடைய பார்வையில். அவர் சொல்கிறார், ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனாகிய யோசுவாவை நீ தெரிந்து கொண்டு, 20வது வசனத்தில் பாருங்க, இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு என்று சொல்கிறார். உன் கணத்தை, உனக்கு உள்ள மகிமையை, கணத்தை கொஞ்சம் கொடு. மோசே யோசுவாவுக்கு கொடுத்து விடு. அதில் ஆங்கிலத்தில் அத்தாரிட்டி என்று இருக்கிறது. உனக்கு இதுவரைக்கும் ஜனங்கள் மேல் உள்ள ஃபுல் அத்தாரிட்டி இருந்தது. அந்த அத்தாரிட்டி, அவர்கள் மேல் உள்ள அதிகாரத்தை கொஞ்சம் நீ யோசுவாவுக்கு கொடுத்து விடு என்று சொல்கிறார். யாருடைய அங்கீகாரம்? யாருடைய திட்டம்? தேவனுடைய திட்டமாம் சகோதர சகோதரிகளே. முழுமையாய் அவன் 32ஆம் அதிகாரம், என்னாகும் 32ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அவனுடைய வாழ்க்கையின் தொடர்ச்சியை பாருங்கள். இவருடைய இஸ்ரேல் மக்களுடைய வீழ்ச்சியிலே தேவன் கோபப்பட்டு இருக்கும் பொழுது 32ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், அப்போ அதனால் கர்த்தர் அந்நாளிலே கோபம் கொண்டவராகி உத்தமமாய் என்னை பின்பற்றின கெனேசியனான எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரும் இயேசுவாவும் தவிர, அவன் ஒட்டுமொத்த கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கு மேலான புருஷர்கள் 20 லட்சம் பேர் இருந்த இடங்களில் அவர்கள் 70, 12 அதில் 2ஆக இருந்து இப்பொழுது மறுபடியும் அந்த 2 பேரும் அங்கீகாரம் பெறுகிறார்கள். தேவனே அவர்கள் அங்கீகரிக்கிறார். என்ன இப்பொழுது அங்கீகரிக்கிறார்? பரிசுத்த ஆவியினால் நிறைந்த ஒரு மனுஷன். அதோடு மாத்திரமல்ல, அவன் உத்தமமாய் என்னை பின்பற்றின வந்தவன், உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்துகிறவன். உபாகமம் கடைசி 34வது அதிகாரம் பார்ப்போம். மோசேயுடைய முடிவு காலம் 32வது அதிகாரம். 32வது அதிகாரத்திலே மோசே ஒரு பாட்டு பாடுகிறார். 32வது அதிகாரம், அந்த பாடல் முழுமையாக அவர் எழுதியிருப்பார். 44வது வசனத்தை பாருங்க. மோசேயும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் வந்து இந்த பாட்டின் வார்த்தைகளை எல்லாம் ஜனங்கள் கேட்கத்தக்கதாக சொன்னார்கள். ஒரு சாங் மோசே ரெடி பண்ணுகிறார். இப்போ ஆல்மோஸ்ட் ஹி இஸ் மூவிங் அவுட். அவர் அந்த திரையிலிருந்து வெளியே போகிறார். 2 பேரும் பாடல் பாட வேண்டும். பாடல் பாடி அவர் காரியங்களை சரி முடிவுரை எழுதுகிறார் என்று வைத்துக்கொள்ளுமே. முடிவுரை எழுதுகிறார். அந்த முடிவுரையில் அந்த பாடல் பொழுது இப்பொழுது யாரெல்லாம் சேர்ந்து பாடுகிறார்கள்? 2 பேரும் சேர்ந்து பாடுகிறார்கள். மோசேயும் அவருக்கு இணையாக யோசுவாவும் சேர்ந்து பாடுகிறார்கள். அப்படிதான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் அவன் தேவனால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன், விசுவாசம் நிறைந்த ஒரு மனுஷன், வைராக்கியம் காட்டின ஒரு மனுஷன். அவனுடைய வாழ்க்கை 34ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்க. அவனுடைய வாழ்க்கையை பற்றி ரத்தன சுருக்கமாக சொல்லும் பொழுது, மோசே நூனின் குமாரனாகிய யோசுவா மேல் தன் கைகளை வைத்தபடினால் அவன் ஞானத்தின் ஆவினால் நிறையப்பட்டான். ஞானத்தின் ஆவினால் நிறையப்பட்டான். எவ்வளவு 2மே ஒத்து போகிறது பாருங்கள். ஒரு நிரம்பின ஒரு மனுஷன், விசுவாசத்திலும் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டவனாய் சேவான் பல காரியங்களை செய்கிறான். இங்கே யோசுவா பழைய உடன்படிக்கையிலேயே அவன் ஆவியாரவனால் நிரப்பப்பட்ட, ஞானத்தின் ஆவினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனாய் அவன் இருக்கிறான். அதனுடைய விளைவு நியாயாதிபதிகளின் புத்தகம் 2வது அதிகாரம், நியாயாதிபதிகளின் புத்தகம் 2வது அதிகாரம் 7வது 8வது வசனம் பாருங்க. அவனுடைய முடிவை பற்றி அங்கே மோசேவுடைய முடிவு இல்லை, இப்போ யோசுவாவுடைய முடிவு. 7வது 8வது வசனங்கள். யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த அவருடைய பெரிய கிரியைகள் எல்லாம் கண்டவர்களும் யோசுவாவுக்கு பின்பு உயிரோடு இருந்தவர்களும் ஆகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். அவர் இருக்கிற வரைக்கும் அந்த சபை பாதுகாக்கப்பட்டது.
ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டது. அவர் வேறு ஒன்றையும் அவர்கள் சேவிக்க விரும்பவில்லை. அதுக்கு காரணம் யோசுவாவுடைய கமிட்மெண்ட். அவன் எதனால் நிரப்பப்பட்டானோ. விளைவு பாருங்கள், 8வது வசனம். நூனின் குமாரன் யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயது உள்ளவனாய் மரணமடைந்தான். இப்பொழுது யார்? மோசேயுடைய பணிவிடைக்காரனாய் அவன் தன்னுடைய கேரியரை ஆரம்பித்தவன் இப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரனாய் அவன் முடிவடைகிறான். வேதவசனம் அவனை கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று முடிக்கிறது. அருமையான சகோதர சகோதரிகளே, நான் இவைகளை தியானித்த பொழுது, ஆண்டவரே, எங்களுடைய அர்ப்பணிப்பும் மோடு கூட எங்களுக்குள்ள உறவும் அப்படியாய் மாறட்டும். எங்களுடைய இருதயத்தில் வேறு ஒன்றும் அதை நிரப்பக்கூடாது. எங்களுடைய இருதயம் வேறு ஒன்றால் நிரப்பக்கூடாது. அது லீகலி அக்செப்டபிள் காரியமாக இருந்தாலும் அது என்னுடைய இருதயத்தை நிரப்பக்கூடாது. நாங்கள் உமக்காகவே வாழ வேண்டும். உடைய வார்த்தையை ஊழியம் செய்கிறீர்கள், உடைய வார்த்தைகளால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அப்படியா எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நாங்கள் மறுபடியும் எங்களை பார்க்கட்டும். அவ்வாறு தான் நான் உணர்ந்தேன். அதை தான் நான் உங்களுக்கோடும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் எங்கே நாங்கள் எதை நோக்கி பயணிக்க வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையில் எது எங்களுடைய பிரதான நோக்கமாக இருக்க வேண்டும், எங்களுடைய சிந்தனைகளையோ எங்களுடைய வாழ்க்கையின் முறைகளையோ ஆண்டவரே எங்களுடைய இருதயங்களையோ எது நிரப்பியிருக்க வேண்டும் என்று நாளிலே எங்களை உணர்த்துகிறேன் ஆண்டவரே. கொஞ்சம் கூட அது ஜோடிக்கப்பட்டதாய் வெறுமையாய் இல்லாமல் அது உம்முடைய ஆவியானவரால் நிரப்பப்பட எங்களுக்கு உதவி செய்யும். விசுவாசத்தினால் நிரப்பப்பட உதவி செய்யும் சுவாமி. ஞானத்தினால் நாங்கள் நிரம்பி இருக்க உதவி செய்யும். வேறு எதற்கும் நாங்கள் இடம் கொடுக்காமல் ஆண்டவரே உடைய காரியம் மேலோங்கி நிற்க உதவி செய்வீராக. எங்களை நிரப்பிவிடும் ஆண்டவரே, நிரப்பிவிடும். என்னுடைய தவறுகளை எல்லாம் மன்னியும் ஆண்டவரே, என்னுடைய தவறுகளை எல்லாம் மன்னியும். இயேசு நாமத்தை கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.